Let's start with the word of prayer. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம். கிருபையாய் இறங்கி இந்த வேலையை எங்களுக்கு நீர் வாய்க்க செய்த கிருபைக்காக, கூட்டி வந்த நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரோம். ஆண்டவரே, இந்த மீடியா டெக்னாலஜி எங்களுக்கு நல்ல உதவி செய்ய கிருபை தாரும் சுவாமி. இந்த வேளையில நாங்க உங்களுடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நாங்க கேட்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் சுவாமி. தொடர்ந்து செபிக்கிறோம். மீதியான வேளையிலும் எங்களோடு இருந்து வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் நாம 10ஆம் அதிகாரத்துல 18 வசனங்களை பார்த்தோம். அந்த தீம் வந்து பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ், அதை குறித்து வாசித்தோம். அப்போ அது ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், அது ஒரு வாலண்டரி சாக்ரிஃபைஸ், unique sacrifice, once for all sacrifice, a sacrifice which cleanses our sins. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். It does not cover our sins, it cleanses our sins, it removes our sins, and it involves forgiveness of sins. அப்படின்னு சொல்லி அந்த சாக்ரிஃபைஸை பற்றி இயேசு கிறிஸ்துவே தன்னையே பலியாக கொடுத்த அந்த காரியத்தை நாம் முதல் 18 வசனங்களில வாசித்தோம். இப்பொழுது நாம 19ஆம் வசனத்துல இருந்து பார்க்க இருக்கிறோம். இல்ல இந்த இதற்கு பின்பாக இருக்கிற வசனங்கள் நாம் என்ன, நமக்கு இது எப்படி பொருந்தும், நாம் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததா இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலுமே நம்ம அப்படி பார்க்கிறோம். ஒரு பாதி அதிகாரம் டாக்டரினலா இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனலா இருக்கும். அது மாதிரி இந்த பகுதியில நாம அப்படிப்பட்ட காரியத்தை தான் பார்க்கிறோம். நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு இது எப்படி பொருந்தும் என்று அதை நாம பார்க்கிறோம். இப்போ 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிது ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். சோ இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது. என்ன அஷூரன்ஸ்னா, we have a access to the Father God. எப்படி? அந்த திரையின் வழியாக. அந்த திரை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, எவ்வளவு ஹார்சஸ் வச்சு அந்த திரையை இழுத்தா கூட அது கிளியாகும். அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஓவன் வெயில் அந்த வெயில். ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தப்போ மேலிருந்து கீழே அது கிழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இட் இஸ் a symbolic sign. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அவ்விதமாய் கிழிக்கப்பட்டு நமக்காக அவர் அந்த வழியை, அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இதுவரைக்கும் பிரதான ஆசாரியார் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களின் பாவத்துக்காகவும் பலியிட்ட ஆற்று அல்லது காளை இவைகளின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிப்பார். ஆனா இந்த திரை கிழிந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக ஒரே தரம் நமக்காக அவர் சிலுவையில மரித்ததினால இனி இந்த திரை அவசியமில்லை என்று அடையாளமாக அந்த திரை கிழிந்து நமக்கு ஒரு மார்க்கம், நமக்கு an access to the Father. இல்லைன்னா அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அந்த அப்படி இருக்கிற பரிசுத்தராகிய நம்முடைய பிதாவின் இடத்துல நாம் சேரவே முடியாது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதைதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 19ஆம் வசனத்துல, தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ். செகண்ட் அஷூரன்ஸ் என்ன?
அந்த மார்க்கத்துல நாம அப்படி தைரியமா பிரவேசிக்கிறதுக்கு நம் கையில் இருப்பது என்ன, அல்லது நம்மிடத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். The blood of Jesus Christ. The unblemished அல்லது என்ன சொல்றது, மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அங்க வழி உண்டாயிருக்கு. 2வது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 3வதாக நமக்கு இன்னும் ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க நமக்கு யார் இருக்காரு? இயேசு கிறிஸ்துவே அங்க இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்தவராக. There is nothing more for him to do on this earth. The fulfillment, prophecies are fulfilled. The will of God is fulfilled. The purpose for which he came to the earth was fulfilled. And he has finished everything. So he is now seated at the right hand of the Father. So anga, how is he seated over there? As a mediator, as a high priest, as an intercessor. So he is not simply sitting over there and relaxing. He is so active and he is doing things for us in a different way. In a different way. Here he came as a sacrifice. ஆனா அங்க அவர் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக, மத்தியஸ்தராக, பிரதான ஆசாரியராக அங்க இருக்கார். So we have these 3 assurance. The first one is God, Jesus Christ has made a way for us, an access to us to reach the Father. இரண்டாவதாக, he has given us the confidence. He has given us that boldness to enter into this holy of the holy sanctuary through his blood. மூன்றாவதாக, அவரே அங்கே நமக்காக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். So we have an access with a bold approach to God. So that advantage we should always take it. We must take this access with boldness. On the day of atonement, only once in a year the high priest is allowed to enter into this. But we can enter with boldness at any time, anywhere, in any way. நாம எங்கிருந்தாலும் நாம அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் செல்ல முடியும். கண்ணை மூடி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். பிரசன்னத்துக்காக நம்ம அந்த பிரசன்னத்தை கேட்கும் போது அந்த பிரசன்னம் நமக்கு எங்கிருந்தாலும் கிடைக்கும், எப்படி இருந்தாலும் கிடைக்கும். தனியா ஜெபித்தாலும் கிடைக்கும், கூட்டமா ஜெபித்தாலும் கிடைக்கும், குடும்பமா ஜெபித்தாலும் கிடைக்கும். So that is the greatest privilege which Jesus Christ made for us by separating that veil. அந்த திரை கிழிந்ததாக ஒரு அடையாளமாக நமக்கு அதை காண்பித்தார். So மத்தேயு 27:51 நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டதுன்னு. அதுதான் நான் சொன்னேன். அந்த அடையாளம் என்ன என்று பார்த்தோம்னால், அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தையே அவர் அப்படி கிழிக்க ஒப்பு கொடுத்தார். எவ்விதமாய் ஒரு உழுகிறவன் உழுததை போல அவர் முதுகு எல்லாம் அப்படி அவ்வளவு கிழிக்கப்பட்டதோ, அதெல்லாம் தான் இதற்கு அடையாளம். இந்த திரை கிழிக்கப்படுவதற்கும் அவருடைய சரீரம் பிக்கப்படுவதற்கும் அவர் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம், அந்த பரிசுத்தராகிய ஆண்டவர் பிதாவின் இடத்துல நாம் போய் சேரத்தக்கதாக, நமக்கும் அவருக்கும் வேற எந்த தடையும் இல்லாதபடிக்கு. ஒரே ஒன்றுதான் நம்ம அவருடைய முகத்தை மறைக்கும். ஒரே ஒரு காரியம்தான் அவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கும். அது நம்முடைய பாவம். ஆனா அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினாலே God has removed that veil so that we can freely have an access to God. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிற ஒரு அஷூரன்ஸ். செகண்டா வந்து this kind of a thing has freed us from fear and all other inhibitions, making it possible for us to come as ourselves into the presence of God. இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரிடத்துல நாம பரிசுத்தப்படுத்தி நாம தூய்மையாகிதான் அவருடைய பிரசனத்துக்கு வரணும்னு இல்லை. நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற விதமாக
இருக்கிற வண்ணமாக நாம் அவரிடத்துல வர முடியும். சார்லஸ் எலியட் பாடின அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். Just as I am without one plea. நான் பாவிதான் ஆனாலும் நீர்னு தமிழ்ல இருக்கு. ஆனா அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா just as I am. நாம் இருக்கிற வண்ணமாக இருக்கிற விதமாக நாம் அவரிடத்துல வர முடியும். அப்படி நாம் வரும்போது நமக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்ப்போம். So இந்த 3 assurance தான் நமக்கு. We have the boldness to enter, or we have a living high priest. We have an open invitation to enter the presence of God, and we are invited to dwell in the presence of God. Not only to enter the presence, but to be in the presence of God. எத்தனை மணி நேரம் ஆனாலும் நாம் அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க முடியும். நாம் அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் கிடைக்கும். நமக்கு கழுகு போல பலன் கிடைக்கும். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்வான், நான் எங்க இருக்கிறத காட்டிலும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் சொல்லி. அந்த மாதிரி அனுபவத்துலதான் நாமும் இருக்கோம். சோ அவருடைய பிரசன்னம் அப்படி நாம் அனுபவிக்கிறதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்த அந்த ஒரு அனுபவத்தினாலேதான். சோ இந்த 3 பிரிவிலேஜஸ் அனுபவிக்கிற நாம் இப்போ ஒரு 3 கட்டளை நாம பார்க்கிறோம். 22, 23, 24 வசனங்களில நம்ம ஒரு 3 கட்டளைகளை பார்க்கிறோம். முதல் கட்டளையில முதலாவது கட்டளை என்னன்னு சொன்னா, அவரிடத்துல சேர கடவோம். இங்கிலீஷ்ல அது அழகா draw near அப்படின்னு போட்டிருக்க. ஒரு அருமையான பாடல் உண்டுல்ல, draw me nearer 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 blessed Lord. அருமையான பாடல். சோ அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அனுபவமா இருக்கணும். we should draw near to God. எப்படி துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். சோ இப்ப இது யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க? நாட் டு ஜெனரல் கம்யூனிட்டி, டு த பிலீவர்ஸ், to those who have accepted Jesus Christ as their savior, who has a clear conscience, who have baptized themselves, who have a genuine heart, or with faith. So only they can with faith draw near to God. And because the entire doctrine of Christianity is based on faith. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா அப்படின்னா உனக்கு அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? விசுவாசத்தினால் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒருவேளை வசனத்தை கோட் பண்ணலாம், ஒருவேளை அந்த நாள் அந்த நேரம் அந்த ஸ்பீக்கர் நல்லா சொல்லலாம். ஆனா இந்த நேரத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட அஷூரன்ஸ் எனக்கு இருக்குன்றதுக்கு என் விசுவாசம் தான், வேற எதுவுமே அதற்கு சாட்சி கிடையாது. சோ நம்முடைய எந்த அனுபவத்திற்குமே, நம்முடைய எந்த சாட்சிக்குமே, நம்முடைய எந்த நம்பிக்கைக்குமே விசுவாசம் தான் அடிப்படை. சோ அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம சேர கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நாம பாக்குறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி, அதாவது ஒளியில் இருக்கிறவன் அதுல இருந்து வருது, பாவத் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கும், எல்லாவற்றையும் அந்த 2 வரைக்கும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு இந்த காரியங்களை சொல்லுது. எப்படி நம்ம ரசிக்கப்பட்டிருக்கணும், எப்படி பாவத்தை அறிக்கை செய்யணும், எப்படி அவர் ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி, அதன் மூலமாக நாம் அவரிடத்திலே நெருங்கி சேர முடியும். சோ நம்முடைய ப்ராப்ளம் ஆஃப் ஆக்சஸ் had been settled. நமக்கு ஒரு தடையா இருந்த திரை கிழிக்கப்பட்டது. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் தேவையே இல்லை, இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராய் நமக்கு அங்க இருக்காரு. நம்முடைய எல்லா விதமான பாவ அசுசியைகள் எல்லாம் நீக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா அவர் ரத்தத்தினால நாம கழுவப்படும் போது சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும். தட் இஸ் தி பிளெஸிங் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். அவருடைய பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஏன் சொல்றோம்னா, அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுதான் அதனுடைய பவர். தென்
நாம இத எந்த நாட்களிலும் நாம இதை நினைவு கூற வேண்டும். எனக்கு நமக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள், நமக்கு முன் சென்ற விசுவாசிகள் எல்லாரும் இதே சூழ்நிலைகளில இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலைகளையும் அதெல்லாம் விசுவாசிக்க முடிந்தது. ஏன்னு சொன்னா, எப்பவும் அவர்கள் கர்த்தரோடு நெருக்கமா இருந்தார்கள். இப்ப நாமும் அவரோடு கூட ஒரு நெருங்கின ஜீவியம் வாழ நம்மை நாம் அழைக்கப்படுகிறோம். அவரோடு கூட சேர கடவோம். இரண்டாவதாக நமக்கு வேண்டிய முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அறிக்கையிடும். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். We have to have faith and we have to be firm in faith. அதுதான் ரொம்ப அவசியம். உறுதியாய் இருக்க கடவோம். இந்த உறுதிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில மறுபடியும் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம். இந்த உறுதியினாலதான் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தா கூட அவள் தெரிந்து கொண்ட கடவுள் உண்மையான கடவுள் என்று தெரிந்து கொண்டபடியினால அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறிலே காணப்படுகிறாள். ராகாப் அவளும் விசுவாசம்தான், ஆனா அவளுக்கு இருந்த உறுதி. இவங்களுக்கெல்லாம் அந்த உறுதி இருந்துச்சு. அந்த அந்த அசைவில்லாத ஒரு உறுதி, அந்த ஃபர்ம்னஸ் இன் ஃபெய்த். இப்போ ரீசன்ட் பீப்புள்னு பார்க்கும்போது பாலிகாப் அவர் 80 வயசான பிறகும் கூட அவரை எரியிற செட்டியில வைக்கிற பக்கத்துல வச்சுட்டு சொல்றாங்க, யூ ஜஸ்ட் சே நீரோ இஸ் தி காட் அண்ட் டினவுன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீரோ இஸ் காட்னு சொன்னா போதும், இதுல இருந்து உன்னை தப்பிச்சிருவோம். இவ்வளவு வயசாயிட்டு. ஏன்னா எவ்ரிபடி லவ்ஸ் பொலிகாப் ஃபார் ஹிஸ் ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். அந்த சோல்ஜர்ஸ்க்கே அவரை அங்க போடுறதுக்கு வருத்தம், போட மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க இப்படி ஒரு வாய்ப்பை தர்றாங்க, நீ இப்படி எஸ்கேப் ஆயிக்கோன்னு சொல்றாங்க. பட் உறுதியா இருந்தார். 80 வருஷம் என்ன அவர் காத்தாரு, நான் எப்படி அவரை மறுதளிக்க முடியும்? ஏன் அதற்கு பின்பாக நார்த் ஈஸ்ட்ல நம்ம எல்லாரும் பாடுறோமே, ஐ வில் அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, உலகம் என் பின்னே சிலுவை என் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். அந்த பாடலை எழுதினவரும் இதே மாதிரிதான். குழந்தை, சின்ன பிள்ளை, அவரை வைஃப் எல்லாரும் கொல்லப்படுறாங்க, கண் முன்னால கொல்லப்படுறாங்க. ஆனாலும் உறுதியா இருந்தார். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் டிமாண்ட்ஸ் ஃபர்ம்னஸ் இன் ஃபெய்த், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஃபெய்த். அது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்துல இது நமக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் நாம இதை என்ன செய்யணும், கடத்திடணும். அவர்களுக்கும் இதை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் முன்பாக நாம் அப்படி வாழ வேண்டும். சொல்லுவதை விட இன்றைக்கு வாழ்வதுதான் முக்கியன்றத அநேகர் சொல்றாங்க இல்லையா? அதனால நம்முடைய வாழ்க்கையில அதை நாம காண்பிக்க வேண்டும். ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் God is a genuine God. Our God is a faithful God. அதனால நாம அந்த faithfulness we must have. So the second command is, first is draw near. Second command is, let us hold fast. Hold fast. Whatever may be the situation, let us hold fast to the faith. நமக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளா தான் வேணும்னு அவசியம் இல்லை. வாழ்நாள் அனுதின வாழ்க்கையில நமக்கு நேரிடக்கூடிய தோல்விகள், நமக்கு நேரிடக்கூடிய சோர்வுகள், இதுல எல்லாம் நம்ம விசுவாசத்தை உறுதியாய் வைத்துக் கொள்வது நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா அங்கத்தான் நம்முடைய டெஸ்டிங்கே. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வசனத்தை வச்சு நம்ம நின்றுருவோம். இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்மளை என்ன செஞ்சிரும், விழ வச்சிரும். ஸோ நம்ம we have to be very very careful. So we have to be rooted, grounded, confirmed and established in the truth. சத்தியத்தில் நாம் அப்படியாய் நிற்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நாம உறுதியா இருக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் ஒரு அருமையான அவரை பத்தி ஒரு பிக்சர் இருக்கும். அவர் கையில ஒரு பைபிள் இருக்கும்.
அதுல இப்படி அவர் குத்திட்டு சொல்வாரு, ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சத்தியத்துல நம்ம நிற்கும் போது யாரும் நம்மை அசைக்க முடியாது. ஐ ஹாவ் த ட்ரூத் ஆஃப் காட் as மை டெஸ்டிமனி, as my basis. So nothing can move me, nothing can shatter me. So அந்த ஒரு firmness of faith and the firmness of the truth நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். சரி. அடுத்தபடியாக நான் இதேதான் நான் சொல்லியிருக்கு. கூத்ரிங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா, there is not place in the Christian experience for a hope that is firm at one time and shaky at another. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஒரு சில சமயங்கள்ல அல்லது ஒரு சிலரோடு இருக்கும்போது அல்லது ஒரு சில சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் பயங்கர உறுதியா இருக்கு. ஆனா தனியா இருக்கிறப்போ, தனிமையான சூழ்நிலையில அல்லது நமக்கு நேரிடுகிற பிரச்சனைகளின் மத்தியில நம்முடைய விசுவாசம் அப்படி உறுதியா இருக்கிறதா? இதை நாம யோசிக்கணும். The reason we can stand strong is because he who promised is faithful. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை கோல் என்னன்னா அன்பு. அன்பு. நாம் நம் நேசரை அப்படி அவ்வளவாய் நேசிக்கும் போது நம்மாலே அவரை விட்டு என்ன செய்ய முடியாது, தூரம் போக முடியாது. நம்மாலே அவரை விட்டு என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க முடியாது. நம்ம அப்படின்னா நம்முடைய நேசம் இன்னும் வலிதாகவில்லை என்றுதான் அர்த்தம். இப்போ நல்ல உதாரணம் பாருங்களேன், பேதுரும் இருக்காரு, யோவான், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட் when he was on earth. But when he was dying on the cross, யோவான் இருந்த நெருக்கத்தை பேதுருவில காணல. யோவான் ஒரு சைலண்ட் பர்சன், பேதுரு ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பர்சன். ஆனா அவருக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவருடைய அன்பு பூரணப்படல, முழுமையாகல, அவ்வளவு நெருக்கமாகல, குறைவுள்ளதா இருந்தது. ஆனா யோவானுடைய அன்பு அவன் சும்மா மார்பில சாய்ந்தவனாட்ட இருந்தது மாத்திரம் இல்ல, உண்மையாகவே அவர் மேல அவ்வளவு நெருக்கமா இருந்ததுனால்தான் அவர் அங்க சிலுவையிலே பக்கத்திலே நிக்கிறாரு. இதனாலதான் அவர்கிட்ட அந்த முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அவருடைய தாயாரை பராமரிக்கிறதுக்கு அந்த பொறுப்பை யோவானிடத்தில் ஏன் கொடுத்தாருன்னா, அவர் அவ்வளவு நம்ப தகுந்தவராக, அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை நேசித்தவராக, அவருடைய அன்பு அவ்வளவு வலியதாக இருந்தது. அதனால அவரிடத்துல அவ்வளவு நெருக்கமா இருந்தார். இதனால அவர் பேதுருவை குறைவாவே சொல்லல. பேதுருக்குன்னு ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு. இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன்னு அதை கடைசி வரைக்கும் அதை செய்யறாரு. அந்த அன்பின் அடிப்படையே தான் செய்யறாரு. அந்த அன்பை வச்சேதான் அவரை உணர்த்தி 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 அவருக்கு அந்த அன்புக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அவரை அந்த பொறுப்புகளை கொடுக்கிறாரு. தட் இஸ் a different story. But our Christian life is based on God, love of God, because that is the only commandment we have. So we should ask God to help us to love God in the way he wants. ஏன்னா நமக்கு அன்பு, நமக்கு உரிய உறவுகள்கிட்டயே அன்பு காட்டுறதுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்பு இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அன்பே இருக்கவும் மாட்டேங்குது சில சமயங்கள்ல. ஆனா நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் போது ஆண்டவர் எப்படி இருக்காரு, நமக்கு ஏதோ உருவத்துல இல்லையே. நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னா அப்படியே அவரை அனுபவிக்கணும். அத வசனத்தின் மூலமா அனுபவிக்கணும், அவருடைய பிரசனத்தின் மூலமா அனுபவிக்கணும், அவரோட ஜெபத்தின், அவரோடு கூட நம்ம ஜெபிக்கிறதின் மூலமா, அவரோட கூட துதிக்கிறதின் மூலமா, அவரை ஆராதிக்கிறதின் மூலமா, இப்படித்தான் நம்ம அவரை நேசிக்க முடியும். அப்ப அந்த அனுபவங்கள் நமக்கு அந்த நேசத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஒரு ரொட்டீன் அஃபேரா போயிடக்கூடாது. எங்க நம்ம எதை பண்ணாலும் சரி, தனிப்பட்ட மாதிரி இருந்தாலும், அது வேற ஜபங்கள்ல இருந்தாலும், அல்லது சபையில சர்ச்சில் இருந்தாலும், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அதற்கு நேராய் வழி நடத்துகிறதாய் இருக்க வேண்டும். அந்த விதமாய் நாம் அதில் ஈடுபடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பதான் இந்த கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உறுதியாகப்படும். இது 2வது. 3வதாக இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
Christian living also involves fellowship. அதுதான் செகண்ட் கமாண்ட்மெண்ட், லவ் ஒன் another. இப்ப இங்க பாருங்க, அதைத்தான் நாம இங்க பாக்குறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒருவரை ஒருவர். Many times we are not concerned about the others, our fellow beings, maybe in our church, maybe in our family even sometimes. கொஞ்சம் டிஸ்டன்ட் ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கட்டுமே, இல்ல கசின்ஸா இருக்கட்டுமே, நாம அவங்கள இந்த அளவு ஸ்பிரிச்சுவலா ஆர் வி கன்சர்ன்ட் அபவுட் தேம். அடுத்த வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது, ஏன்னா நாளானது சபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்த கமாண்ட்மெண்ட் பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறது. எந்த நாளு? வருகையின் நாளு, அவர் திரும்ப வரப்போகிற நாளு, நியாய தீர்ப்பின் நாளு. இது சமயமா வர்றதுனால இன்னும் எவ்வளவாய் நாம் என்ன செய்யணும்? அதற்கு புத்தி சொல்ல வேண்டும். இவ்வளவு அழகா தெளிவா இந்த இடத்துல இந்த வசனங்களை நமக்கு அவர் சொல்றாரு. சோ அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே இது ஏன் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றிருந்த யூத கிறிஸ்தவர்கள் இந்த அவங்களுடைய கம்யூனிட்டியுடைய ப்ரெஷர்னால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வாழணும், செப்பரேட்டடா வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, தே வாண்ட் டு ஹேவ் த சேம் ரிச்சுவல்ஸ். அந்த பழைய வாழ்க்கையினுடைய சில காரியங்கள் அவர்களுக்கு முக்கியமா இருந்தது. சில காரியங்களை அவங்க விடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்மகிட்ட சில காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அறியாமையே நமக்கு அதுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க இந்த மக்கள்கிட்ட அதுதான் நம்ம பார்க்கிறோம். So discouragement made them avoid community at the very time they needed it most. The கிறிஸ்டியன்ஸா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்றாய் அவர்கள் ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறதுக்கு என்ன சில சமயங்கள்ல பிரிவினை வருது அல்லது சோர்ந்து போறாங்கன்னா, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், அவங்களுக்கு ஏற்படுகிற சோர்வுகள், அவர்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள். யூ சி, கணவனும் மனைவியுமே சேர்ந்து வாழ்றது எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இன்றைய நாட்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்றைய நாட்கள்ல நமக்கு அக்செப்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இன்றைய நாட்கள்ல பிள்ளைகளுக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கே எவ்வளவு கடினமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆல் பிகாஸ் அந்த அடிப்படை சத்தியங்களை இன்னும் ஆழமா ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்குள்ள அவங்களுடைய சுயங்கள் அதிகம் பிரதானமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு கம்யூனிட்டியில இருக்கும்போது டெஃபினட்டா அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு 4-5 பேர் கூடி வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் சேர்ந்து ஒரு சபையாய் இருக்கும்போது நிச்சயமா அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா அங்க அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஸ்டேர் அப் லவ் அண்ட் குட் ஒர்க்ஸ். ஸ்டேர் அப், அவங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ, அவங்களுக்கு இருக்கிற அந்த அவங்களுக்கு அவங்க மேல் உங்களுக்கு இருக்கிற அன்ப நற்கிரியைகளினால காண்பியுங்க, அவங்கள ஊக்குவீங்க, என்கரேஜ் தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஒன் அனதர்ங்கிறத இங்கதான் யூஸ் பண்றாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை அலெலோஸ், அலேலுயா மாதிரி அலெலோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற புதிய ஏற்பாட்டுல நிறைய இருந்தாலும் இந்த நிருபத்துல இந்த இடத்துலதான் அவர் அது சொல்றதாக நாம பாக்குறோம். அப்படின்னா அது என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஆக்டிவிட்டி விச் வில் இன்வால்வ் என்கரேஜிங் ஒன் அனதர். அப்போ யாரா ஒருத்தர் நின்று மற்றவங்களையெல்லாம் சொல்றதல்ல, அது ஒரு தலைவன் இருந்து மற்றவர்களையெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லை. நமக்குள்ளேயே there is no leader amidst us. நாம ஒவ்வொருவரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்முடைய சோர்வுகளை பகிர்ந்து, நமக்குள்ள ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர், இது செய்யறதுனால ஒருத்தர் லீடரு, இது செய்யறதுனால ஒருத்தர் சபார்டினேட், அப்படியெல்லாம் கிடையாது. we are all one and we all have a mutual respect and mutual relationship. So that kind of relationship which is based on love and on the truth of God or the word of God is what is expected from the believers.
இது அன்றைக்கு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் the love that is mentioned here is the love which means agape love. கிரீக் வேர்டுல நிறைய லவ் வந்து கிரீக்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த வேர்பல் ஃபார்ம் ஒரு விதமான அன்புக்கு ஒரு பேருகள் அங்க போட்டிருக்கு. கணவன் மனைவி அன்புக்கு ஈரோஸ், சகோதர அன்பு, நண்பர்களுக்கு அன்பு பிலியோஸ், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அல்லது சம்டைம்ஸ் இன்னைக்கு அதை நம்ம உலகத்துல சொல்லவே முடியாது, தாயின் அன்பு. ஆனா இன்னைக்கு தாயின் அன்பு ரொம்ப மாறிடுச்சு. அதனால தாயின் அன்புன்னு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பு அகாப்பே அன்பு, சாக்ரிபிஷியல் லவ். சோ இந்த அன்பு, அவர் நம்மிடத்துல சொல்லுகிற அன்புக்கு எந்த அன்பை எதிர்பார்க்கிறார்னா அந்த அகாப்பே லவ். God expects from us that agape love. With that expectation only he asked Peter 3 times. ஆனா ஒவ்வொரு தடவையும் பீட்டர் அவருக்கு பதில் சொல்லும் போது அந்த பிலியோஸ் லவ்லயே சொல்றார் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி வாசிச்சேன். சோ அவர் ஒவ்வொரு தடவை சொல்றப்பவும் அவர் வந்து பிலியோஸ் லவ் தான் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. That is why he is asking him again and again. Some commentators say he asked him 3 times because he betrayed Jesus 3 times. That's another story. But actually here God expects Peter to come to that level of agape. அந்த பிலியோஸ் லெவல்ல இருந்து நீ அகாப்பே லெவலுக்கு வா அப்படிங்கிறதுக்கு தான் அங்க அப்படி சொல்லி ஃபைனலா he says feed my sheep, tender my sheep அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவரு கொடுக்குறாருன்னு சொல்லி நான் வாசித்தேன். ஸோ இந்த அகாப்பே லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் நீட்ஸ் ஸ்டிமுலேஷன் அண்ட் சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டி வேணும், ஒரு கம்யூனிட்டி வேணும். அண்ட் இட் ஆல்சோ நீட்ஸ் ஸ்டிமுலேஷன். நமக்குமே ஒரு கிஃப்ட், ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஹக்கு, ஒரு கிஸ், இதெல்லாம் தான் நமக்கு வந்து லவ் நீட்ஸ் ஸ்டிமுலேஷன். வி நீட். ஒரு பையன் ஓடி வந்து நம்ம கட்டி பிடிச்சிட்டா we will be so happy. All this is an expression of love. So the love is the agape love that is needed here. So faith and hope can be practiced by a solitary in a hermit cell or on a desert island. அதாவது விசுவாசமும் நம்பிக்கையும் நாம் தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட நம்மால அதை கடைபிடிக்க முடியும், விசுவாசிக்க முடியும், அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க முடியும், ஹாஸ்பிட்டல்ல டெத் பெட்ல இருந்தும் காத்திருக்க முடியும். ஆனா அன்பு, யூ நீட் அ கம்யூனிட்டி, யூ நீட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், அட்லீஸ்ட் ஒன் மோர் பர்சன். அப்பதான் அன்பை நாம வெளிப்படுத்த முடியும். அன்பை உள்ளேயே வச்சிருந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உள்ள நிறைய அன்பு இருக்குன்னு. அப்படி இருந்து பிரயோஜனமே இல்லை. அது எப்படின்னா ஒரு மூடப்பட்ட சென்ட் பாட்டில் மாதிரி. அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து வெளியே வரணும்னு சொன்னா அந்த பாட்டில் வெளியே ஓப்பன் ஆகணும். அப்பதான் அது என்ன செய்ய முடியும், அந்த நறுமணம் பரவும். அந்த அன்பும் அந்த மாதிரிதான். ஸோ அன்பை நாம வெளிப்படுத்த, அன்பை காண்பிக்க, அன்பை நாம் மற்றவர்களை நேசிக்க, அன்பு செலுத்த நாம ஜெபிக்க வேண்டும். அதுக்காகவே நம்ம ஜெபத்தை செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியாது. நம்முடைய உள்ளங்கள்லாம் ரொம்ப ட்ரை, ரொம்ப ஸ்டோனி. ஆனா God says, when you accept me, from you the living waters, the living fountains of living water will spring up. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அந்த ஊற்றை நாம அவர் நம்மிடத்துல பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு அப்படி ஆசீர்வாதமான ஒரு மக்களாய் நாம் மாறிவிட முடியும். இந்த பர்சேக்கிங் ஃபெலோஷிப், இந்த ஐக்கியத்தை நாம கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வெறுப்பு வருதுன்னு சொன்னாவே சிக்னிபிகண்ட் சைன் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். ஏதோ வாழ்க்கையில பிரச்சனை, ஏதோ வாழ்க்கையில தோல்வி, ஏதோ ஒரு வாழ்க்கையில சோர்வு. இதனாலதான் எல்லார விட்டும் யோபு அவனுக்கு பிரச்சனை வந்தப்ப எங்க போய் உட்கார்ந்தான்? குப்பை கோலத்துல போய் உட்கார்ந்துட்டான். மனுஷரே வராத பகுதியில போய் உட்கார்ந்துட்டான். ஆனா அவனுடைய நண்பர்கள் அவன் மேல் அதிகமாய் அன்பு வைத்ததினாலே அங்க வந்து அவனோடு கூட வந்து உட்கார்ந்துட்டான். தட் இஸ் த சைன் ஆஃப் லவ். பாருங்க, அவனோட கூட அந்த குப்பை கோலத்துல உட்கார்ந்துட்டு
ஒய்ஃபே சொல்லிட்டு போயிடுறா, நீ உன் ஆண்டவரை தூஷித்து மறித்து போன்னு சொல்லிட்டு போயிட்டா. She deserted him at least for some time, but all these friends were there. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொருத்தரும் அங்க அவனோடு கூட அந்த குப்பை கூலத்துல 7 நாள் பேசாம கூடயே இருந்தாங்க. அப்போ that is the sign of love, even though that is the sign of filial love, not agape love. ஏன்னா அவங்க பேச்செல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு, அவனை யோபுவையே எவ்வளவு வருத்தப்பட வச்சதுன்னு. ஸோ தட் இஸ் ஃபிலியல் லவ். அகாப்பே லவ்ல மற்றவங்களை நம்ம பாதிக்கவே மாட்டோம். அதான் நான் 1 Corinthians 13 அதிகாரத்துல வாசிக்கிறது போல, அன்பு சாகைக்கும், அன்பு இருமாப்பா இருக்காது, அன்பு எல்லாத்தையும் நம்பும், அன்பு அடுத்தவங்களை எந்த வேதனையும் கொடுக்காது. ஸோ அந்த அன்பு அது அகாப்பே அன்பு. ஸோ forsaking fellowship is a sure way to give place to discouragement. ஸோ இது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இருந்தா நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, இது ஒரு கடமை, கமாண்ட். Draw near, hold fast and be concerned to with others and encourage one another. It is a command given to us. So we have to encourage one another. நமக்கு ஒரு தேவை இருக்குது, நமக்கு ஒரு மூடு இருக்குது, அதனால நான் கோயிலுக்கு போறேன், அதனால நான் இந்த மீட்டிங் போறேன், அதனால எனக்கு மூடே இல்லை, எனக்கு இதே இல்லை, அதனால நான் இந்த ஃபெலோஷிப்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாவம். ஏன்னா we must be happy, we must be ever ready, ever willing to be united, to be in the fellowship of our fellow believers. ஏன்னா நிச்சயம் அது நம்மளை என்ன செய்யும், உற்சாகப்படுத்தும். நிச்சயம் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை தரும், நாம இருந்த நிலைமையை விட்டு நம்மை மாற்றும். நாம ஒரு மாதிரி லோ டோன்ல இருந்தா நம்மளை மாத்திரும், டோட்டலா மாத்திரும். ஸோ அந்த விதமாக அந்த ஃபெலோஷிப்பை ஆல்வேஸ் வி ஷுட் மெயின்டைன். இட் இஸ் டு ஒபே காட், not only the personal advantage, it is to obey God and to give to others. It is a very important thing which we should remember. So we gather to receive something from God. We gather to give something to God. We gather to encourage each other by our shared faith and values. We gather to bless one another. We gather to work together. This should be the formula of our fellowship, of our community. நம்ம எந்த இடத்துல எந்த கூடுகையில இருந்தாலும், அது எப்படிப்பட்ட கூடுகையா இருந்தாலும், இந்த அடிப்படையிலே அது இருக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்காய் காரியங்களை செய்ய, ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த, ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து காரியங்களை செய்ய நம்முடைய கூடுகைகள் இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி கூடுகைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண கூடுகையா இருக்கும். ஆனா அந்த கூடுகையில நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். மொஃபட் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, எனி ஏர்லி கிறிஸ்டியன் who attempted to live like a pious particle without the support of the community ran serious risks in an age when there was no public opinion to support him. ஒரு மற்றவர்களுடைய ஆதரவு இல்லாம ஒருத்தர் தனியா ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழவே முடியாது. அதைத்தான் அவர் அப்படியெல்லாம் சொல்றாரு. சரி, 20 26 31 வசனம். சரி, ஒவ்வொரு வருஷமா பார்க்கும்போது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இப்ப நம்ம அந்த அந்த மக்களையும் சொல்றாரு, நமக்கும் சொல்றாரு. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், ஏன்னா once for all God has Jesus Christ gave himself as the sacrifice. நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, அவங்களுடைய பழைய வழக்கத்தையே சொல்றாரு,
இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரன். சரி, இப்ப இந்த முதல் 3 மாத்திரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்னால் இருக்கிற 3 ரொம்ப அருமையான வசனங்கள். சோ 26, 27, 28ல வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எவ்ரி சின் இஸ் அ வில்ஃபுல் சின். இங்க வந்து மனப்பூர்வமாய் ஒரு பாவத்தை செய்வானானால் அப்படின்னு இருக்கு. ஆனா நாம ஒரு பிலீவர் when he sins, every sin becomes a willful sin because now he knows he is a believer. He has committed his life to Christ. He has Holy Spirit in him to guide. So he will know whether it is a sin or not. So every sin a believer commits is a willful sin. But here, the writer to the Hebrews spoke of something much more severe and relevant to these discouraged Jewish Christians who contemplated a retreat from distinctive Christianity and return to Judaism with its sacrificial system. This is turning your back on Jesus. அதாவது பின்வாங்குகிறதுங்கிறது 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு பின்வாங்குறதுன்னா ஒரு பிலீவர் சம்டைம்ஸ் ஒரு சில இதுல பாவத்துல விழுந்து ஒரு சில காரியங்களினால பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு தூரமா போய் திரும்பவும் எழும்பி அவன் தான் வாழ்க்கையை செட்ரைட் பண்றது, தட் இஸ் டிஃபரெண்ட். அந்த பின்வாங்குதல் இது அல்ல. இந்த பின்வாங்குதல் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம், இந்த மார்க்கமே எனக்கு வேண்டாம், இந்த வழியே எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி நான் வந்து பாடுகளனாலதான் நான் பரலோக ராஜ்யம் அடையணுங்கிறத எனக்கு வேண்டாம். திட்டமா சொல்லியிருக்கு இல்லையா? தேவ பக்தி உள்ளவர்கள் தீமையை அனுபவிப்பார்கள். உபத்திரவங்களின் வழியாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கே போகணும். எனக்கு இந்த வழியே வேண்டாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம நினைச்சோமானால் என்ன நடக்கும்? தட் இஸ் ரிஜெக்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட், த வே ஆஃப் கிரைஸ்ட். அவர் நமக்கு முன்னால அப்படித்தானே நமக்கு பாடம் வைத்து நமக்கு வழிகாட்டியா போயிருக்காரு. முன்மாதிரியா அவர் நமக்கு அவரை பின்பற்றும்படியா அவர் அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார் அல்லவா? பாடு வழியாதான் நம்ம போகணும். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பாடுகளை கண்டு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. யூ பிகம் பார்ட்னர்ஸ் வித் மீ இன் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் அப்படிதான் அவர் சொல்றாரு. பங்காளிகள் ஆகிறீர்கள் என்று சொல்றாரு. அப்போ அப்படி விரும்பாத ஒரு நிறைய கூட்டத்தார் உலகத்துல உண்டு. அவங்க எல்லாரும் they are rejecting, knowingly or unknowingly, they are actually rejecting Jesus, who will be definitely judged for that. ஆனா வசனமே சொல்றபடி நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருக்கும், 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கும். This is a common slipping down, falling down. சில குற்றங்களினால சில பாவங்களினால நம்ம விழுந்துடுறோம். ஆனா உடனே எழுந்திருச்சிடறோம். உடனே என்ன பண்றோம்? உடனே எந்திரிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் விழுந்துட்டேன்னு நான் அங்கேயே கிடந்துடக்கூடாது. அந்த இது ஒரு பிலீவருக்கு அந்த நிலைமை இருக்கவே கூடாது. யூ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் that our Lord Jesus Christ is willing to forgive all our sins and willing to accept as we are. பன்றித்தை விட்டு தின்னுகிட்டு தான் இருந்தான். ஆனா அவனுக்கு எல்லா உரிமைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா ஆயத்தமா இருந்தார். அதே மாதிரி தான் நமக்கும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். So we have to be sure about that. அடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளே எனக்கு வேண்டாம். இரண்டாவது, ஜீசஸ் sacrifice for sin is rejected, there remains no other sacrifice that can cleanse. இதுவும் இப்படியும் ஒரு சில கூட்டத்தார் உண்டு. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில மரிச்சிட்டாரு, அது எப்படி என் பாவத்தை தீக்கும்? இனி வருங்காலத்தில் உள்ள பாவத்தை எல்லாம் தீக்குமா? அது எப்படி தீக்கும்? அது எப்படி முடியும்? இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம விளங்கி கொள்ளணும். நமக்கு அதை விளங்கி கொள்ளணும்ன்றது நம்ம முடியாது, ஏற்றுக்கொள்ளணும். We have to accept. So many things are absolute. We have to accept. இப்படி அந்த லைட் டிராவல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லைட் டிராவல்ஸ்னா நம்ம என்ன கண்ணால பார்த்தோமா? பார்க்க முடியுமா? We believe அந்த லைட் டிராவல் பண்ணுது அப்படின்னு we believe.
A wave, it is a wave. We believe. So many things are like that. So when we can accept all these scientific truths, why can't we accept our Creator, our Lord Jesus, who gave his life for us, and his blood is powerful to cleanse us? அதான் faith. அதான் நான் சொன்னேன். இதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். இதன் மூலமாத்தான் நம்முடைய அந்த சால்வேஷனை உறுதிப்படுத்த முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பலியை வெறுக்கும் போது நம்மேல் நிச்சயமாக என்ன வரும்? ஜட்ஜ்மெண்ட் வரும். அடுத்தது திரும்ப திரும்ப நாம வந்து நன்றாய் அறிந்து, ஒரு தடவை பின்வாங்குறோம், பரவாயில்ல. நீதிமான் 7 முறை not for the same sin, maybe different sin, but even if it is the same sin, but when we do that, what are we doing? அப்ப நமக்கிட்ட அந்த அன்புங்கிற ஸ்கேலே இல்லை. அதுதான் இங்க நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை should be based on the love that we have for Jesus. அதான் அங்க ரொம்ப முக்கியமா நாம பார்க்கணும். So when we don't do this, the sin is to trample Christ underfoot. இயேசு கிறிஸ்துவை காலடியிலே போட்டு மிதிப்பதை போல. It is not just mere rebelliousness against law, but it is wounding of love. ஹிட்லர் காலத்துல ஒரு பெரிய சோல்ஜர் இருந்தார். அவர் எதற்குமே அவர் அசைய மாட்டார். எப்படிப்பட்ட காயம், எப்படிப்பட்ட யுத்தம், எல்லாத்துக்கும் தைரியமாய் அவர் போய் முன்னின்று படையை நடத்துவாராம். அவரு அவ்வளவு பெரிய ஃபேமஸ் சோல்ஜர், ஃபேமஸ் லீடர். ஆனா என்ன ஆச்சுன்னு பாருங்க, சடன்லி ஒன் டே அவர் அந்த யுத்தத்துக்கு போகும்போது அவர் அங்க வரப்போறாருன்னு எப்படியோ எனிமி ட்ரூப்ஸுக்கு செய்தி போயிடுச்சு. அதனால அன்எக்ஸ்பெக்டடா அவரை தாக்கிடுறாங்க. அவர் விழுந்துடுறாரு. அவர் விழுந்தாலும் பல சமயம் விழுந்திருக்காரு. விழுந்தாலும் எந்திரிச்சு அவர் திரும்ப யுத்தத்துக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங் மேன். ஆனா அன்றைக்கு அவர் விழுந்தவர் அப்படியே மரித்து போனார். அப்ப எல்லாம் இருக்கிறவங்கள ரீசன் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் விழுந்தது அவர் மரணத்துக்கு விடல, அவர் மரணத்துக்கு காரணம் அவரை காட்டி கொடுத்தது அவருடைய சொந்த மகன். அந்த எனிமி ட்ரூப்புக்கு இவர் இங்க வரப்போறாருன்னு அவருடைய சொந்த மகன் தான் அந்த செய்தியை கொடுத்தான் அப்படின்னு கேட்டத உடனே அந்த செய்தி தான் அவருக்கு மரணத்தை கொடுத்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வூண்ட் ஆஃப் லவ். சொந்த மகன் தன்னை இப்படி காட்டி கொடுத்துட்டானே அப்படிங்கிற அந்த வருத்தத்துல அவர் இருந்தார். இப்படி நாம ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது கர்த்தரை நாம் எவ்வளவு துக்கப்படுத்துறோன்றத நம்ம யோசிக்கணும். இட் இஸ் லைக் trampling Jesus under our, not under his foot, under our foot. We should remember. So அதுதான் அன்பின் அடிப்படையில நாம் இருந்தோம்னா பாவம் செய்ய மாட்டோம். Trample the Son of God under foot. When we disgrace him by rejecting his greatest work. அவருடைய கிரியேஷனை நம்ம சொன்னாலும் இதேதான், அவருடைய ரட்சிப்பை சொன்னாலும் இதேதான், அவர் செய்த அற்புதத்தை சொன்னாலும் இதேதான், அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம புரிஞ்சுக்காம பேசினாலும் இதேதான். So we devalue him by devaluing what he did. அவர் செய்ததை, அவர் செய்கிறதை, செய்ய போகிறதை நாம குறைந்து மதிப்பிடும் போது நாம் அவரையே குறைந்து மதிப்பிடுகிறோம். இந்த பாவம் ஏதோ பிரமாணத்தை மீறினதினால் வருகிற பாவத்தை காட்டிலும், சொன்ன கட்டளப்படி நடக்காத பாவத்தை காட்டிலும், அவர் மேல் நாம் அன்பு வைக்காததினால் செய்கிற பாவமாய் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய கால்களிலே போட்டு மிதிப்பதற்கு
சமானம். இது ஃபர்ஸ்ட். அடுத்ததா அடுத்த வருஷத்துல sin is the failure to see the sacredness of sacred things. அவருடைய செய்கைகளை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மேன்மைகளை, மகத்துவங்களை அலட்சியமாய் நினைக்கும் போது அது அவரையே மிதிக்கிறது மாதிரி. இரண்டாவதாக, பரிசுத்தமாய் அவருக்கென்று ஒரு தனித்தன்மை உள்ள அவருடைய சில காரியங்களை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பரிசுத்தமாய் நினைக்காம இருந்தாங்க. அன்னைக்கு பரிசுத்த பனிமூட்டுகளை தொட்டாலே அது அவர்களுக்கு தீட்டாயிரும், அவர்களுக்கு அது பாவமாயிரும். அது ஏன் அப்படி இருக்குன்னா, பரிசுத்தத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வசனம், அவரோடு செலவிடுற நேரம், அவரோடு கூட படிக்கிற தியானம், செபிக்கிற நேரம், எல்லாவற்றையுமே நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தம், அதனால் ஏற்பட்ட உடன்படிக்கை, கம்யூனியன், எவ்வளவு அலட்சியமா இன்னைக்கு கம்யூனியனை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. they depend on the grace of God, they depend on the mercy of God, but it is not correct. It is a sin. I have seen people standing out in the church, smoking, throwing away the butt, stamping, and then entering into the church for communion. இதை நம்ம அவரை கொஸ்டின் பண்ணவே முடியாது. அது அவருக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். அவருக்கா அதை உணரணும். இந்த உடன்படிக்கையை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்காய் சிந்தனை இயேசு கிறிஸ்துவின்றார். சோ அந்த சீக்ரெட்னஸ் அவரை எடுக்கல, அவர் அந்த கப்புல இருக்கிற வைன்னு அவர் நினைக்கிறார். தட் இஸ் த ரீசன். சோ இதுக்குதான் இந்த விதமான பாவத்திலிருந்தும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். Christ's blood was counted common, having no more sacred character or specific worth than the blood of any ordinary person. Only it is he was human, அதனால அந்த blood அவர் ஷெட் பண்ணாரு. Like any other person, any normal human being when beaten like that would shed their blood. அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்ததா, refusing to regard Christ's blood as that of an atoner and redeemer, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய பாவத்தின் ரட்சிப்புக்காக, நமக்காக செய்யப்பட்ட நிவாரணத்துக்காக, பாவ நிவாரணத்துக்காக செய்யப்பட்ட பலி என்று அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாத போது, once again it becomes a great sin for us. மூன்றாவதாக, முதல்ல அவரையும் அவருடைய மேன்மைகளையும், இரண்டாவதாக அவர் நமக்காய் செய்த தியாகத்தையும், மூன்றாவதாக அவருடைய பரிசுத்த ஆவியையும், ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். when we insult the spirit of grace, we reject Jesus and his finished work. அவர் நமக்காய் செய்கிற எந்த காரியத்தையும் மதிப்பு குறைவாய் நாம் நினைக்கும் போது, taken for granted, இதுதான் நம்மில் காணப்படுகிற பெரிய குற்றம். எல்லாவற்றையும் நம்ம taken for granted, அந்த நிலைமை இருந்துச்சுன்னா அது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மேன்மையை நம்ம கொடுக்கறது இல்ல. We are insulting the spirit of grace. Grace, hyper grace, இதெல்லாம் ஆக்சுவலா என்னன்னா, we are insulting the Holy Spirit. அவர் நமக்கு தருகிற அந்த கிருபைகளை நாம் சரியா மதிப்பிடாதபடி, அதை என்ன சொல்றது, ஏதோ சாதாரணமா எடுத்துக்கொள்வது, அது தவறு. அடுத்ததாக வெஞ்சன்ஸ், பழி வாங்குதல் நம்முடையதே கிடையாது, அவர் எனக்குரியதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். சோ அந்த பழி வாங்குகிறத நாம ஆண்டவருடைய கையில விட்டுறணும். அப்போ நாம் அவர் கைகளில் விடுவது, அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது என்ன ஆயிடுறோம்னா, நம்ம கர்த்தருடைய கரத்தில் நாம் விழுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்படியா இருந்துச்சுன்னா, இட்ஸ் a fearful thing to fall into the hands of living God.
ஏன்னா எப்படியும் நாம் அவரை ஒரு நாள் நேருக்கு நேராய் பார்க்க வேண்டும், அவரிடத்துல நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். சோ அப்ப நம்ம அவருடைய கரத்துல நம்ம விழுகிறோம், அவருடைய தண்டனைக்குள்ள ஆகிறோம். கரத்துல விழுகிறோன்றதுக்கு தண்டனைக்குள்ள ஆகிறோம்ன்றது அர்த்தம். அப்படின்னா நாம என்னென்ன செய்திருப்போம்? அவருடைய அன்புக்கு நாம ரிஜெக்ட் பண்ணியிருப்போம், அவருடைய ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம், அவருடைய ஆவிக்குரிய கண்டிப்புகள், ஆவிக்குரிய உணர்த்துதல்களுக்கு நாம் செவி கொடாமல் இருப்போம். நாம எதுல இருக்கிறோமோ அங்கேயே நின்றுட்டு கிருபை எனக்கு கிடைக்கும், நான் கிருபையினால் நிற்கிறேன்னு நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம். அப்படி இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் என்ன உண்டு? தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, 32, 33, 34ல முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கிறையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபத்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையின் நிலையமுள்ள அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இது வாசிக்கும் போது எனக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த எபேசு சபை, ஸ்மிர்னா, சர்தை சபைகளுக்கெல்லாம் பேசுகிற மாதிரி இங்க பேசுறத நாம பார்க்கிறோம். நாம எப்படி இருந்தோம், நாம எப்படி ஆண்டவருக்கு உதவியா இருந்தோம், எப்படி ஆண்டவரோடு இருந்தோம், அந்த நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். எனக்காக நீங்க பாடுபட்டீங்க, எனக்காக நீங்க நிறைய காரியங்களை செய்தீங்க, இதையெல்லாம் நீங்க நீங்க நினைத்து கொள்ளுங்கள், நினைவு கொண்டு வாருங்கள் அப்படின்னு அங்க அந்த வசனங்கள்ல சொல்வதாக நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த 2ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல அப்படிதான் நாம பார்க்கிறோம். ஆனா அதுல ஒண்ணு சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போ உன்கிட்ட இல்ல, நீ எங்க விழுந்தாயின்னு கண்டுபிடிச்சு சரி செஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. இந்த ஒரு நிலைமையில நாமும் அதையெல்லாம் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கோம். எபேசு சபைக்கு அது சொன்னது, அதான் முதல் சபை. சோ அது மாதிரி நாமும் நம்முடைய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஆண்டவருக்காக எதனையோ செய்யறதுக்கு இருந்தோம், ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்? அப்போ இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது இது நடுவுலையும், இது நடுவுலன்னா என்ன? உபத்திரவப்படுறது. 1 Corinthians 4:9 பார்த்தா வேடிக்கையான பொருளாய் மாறி போனோம். அதாவது அன்றைக்கு அந்த கிளேடியேட்டர்ஸ், அந்த அந்த என்ன சொல்றது, தியேட்டர்ல நடுவுல நிக்க வச்சு அவங்கள வேடிக்கை பொருளாய் அவங்க படுற கஷ்டங்களை, சிங்கம் பாயும், இவங்க பயந்து ஓடுவாங்க, கூட்டமா ஜனங்களை உட்காந்து சிரிப்பாங்க. சோ அந்த மாதிரி மாறி போனோம். அந்த மாதிரி எல்லாம் அந்த உபத்திரவங்களை எல்லாம் சகித்தோமே அப்படின்னு நீங்க நினைத்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கும் உலகத்தார் முன்னால நாம கொஞ்சம் சில சமயங்கள்ல வேடிக்கை பொருள் ஆகி விடுகிறோம். அவர்களுடைய முக்கியத்துவம், அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அவர்களுடைய லைஃப் ஃபோக்கஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர்ஸ். அவங்க சில சமயங்கள்ல பணம் சேர்த்து வைப்பதை முக்கியப்படுத்துவாங்க. சில சமயங்கள்ல அவங்களுடைய வேலை செய்யறதின் நோக்கம் வித்தியாசமா இருக்கும், அவங்க வாழ்க்கையின் நோக்கமே வித்தியாசமா இருக்கும், வாழ்க்கையை நடத்துவதின் நோக்கம் வித்தியாசம். நாம எதுக்கு எடுத்தாலும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம பட்ஜெட் வேற மாதிரி இருக்கும், அவங்க பட்ஜெட்லாம் வேற மாதிரி இருக்கும். சோ அப்பெல்லாம் நம்ம அவங்க முன்னால எப்படி இருக்கும்? வேடிக்கை பொருளாவே இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய ட்ரெஷர் எங்க இருக்கு? என்டியூரிங் பொசஷன் ஃபார் அவர் செல்ஸ் இன் ஹெவன். ஒரு நித்திய பொக்கிஷம் நமக்காக ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுக்கும் ஒன்றையும் அவர் இக்னோர் பண்ணவே மாட்டார். மனுஷர் கண்ணுக்கு தப்பிரும், மனுஷருக்கு சிலது தெரியாது. சில சமயம் அது அப்படி நடந்துச்சானே நாம கேட்போம். ஆனா பரலோகத்துல ஒவ்வொன்றும் அங்கே ரெக்கார்டாகி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இந்த 4 வசனம் தான் இதோட முடிச்சிடலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள்.
இவ்வளவு உபத்திரமாகி இப்படி வேடிக்கை பொருளாகி பர்சிக்யூஷன்லாம் இருந்தா கூட உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியம் நமக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி விசுவாசம் அவசியமோ, பொறுமை அவசியமோ, தாழ்மை அவசியமோ, அன்பு அவசியமோ, தைரியமும் அவசியம், மிக மிக அவசியம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதனுடைய கமெண்ட்ரி, இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். பட் we read this and we finish with this 10th chapter. ஸோ என்ன நம்ம இங்க வாசிக்கிறோம், என்ன நம்ம வழங்கிக் கொள்கிறோம் என்றால், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். கொஞ்ச காலம்தான் நமக்கு டைம். He will not delay after that. நிச்சயம் வருவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். So what is most needed? Patience, boldness and faith. இது இருந்துச்சுன்னா நாம பின்வாங்கி போக மாட்டோம். அப்படி பின்வாங்கி போனா அவன் ஆத்மா மேல எனக்கு பிரியமிராது, அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறோம். இப்படி நாம் இருக்கணும்னு சொல்லி நாம் ஜெபித்து நாளை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல, அடுத்த ஸ்டடியில நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு we are going to enter into the hall of faith, hall of fame, where we have all the faith warriors. 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கோம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த ஸ்டடியில அதை பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. எங்க வாழ்க்கைக்கெல்லாம் எவ்வளவு அர்த்தத்தை நீங்க வச்சிருக்கீங்கப்பா. ஏதோ சும்மா மற்றவங்களை போல சும்மா வந்து வாழ்ந்து போகிறது அல்ல. எங்களுடைய வாழ்க்கை is so precious. When we read that and when we say that, it is so light, but it has such a depth of meaning, Lord. Yes, Father, we are so precious to you and you have given such precious benevolent blessings to us. நாம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடந்துவிட உம்முடைய அந்த அகாப்பே அன்பு எங்களில் காணப்பட இருக்கிற மேலோட்டமான அன்பு அல்ல சுவாமி, ஆழமான தியாகத்தோடு எங்களை பாதிக்கிற ஆண்டவரே அன்பை நாங்க கொண்டவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபத்தாரும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற கிருபையை பாரும். சோர்ந்து விடாதபடி, ஏமாந்து விடாதபடி ஆண்டவரே நாங்க உமக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் ஆண்டவரே நாங்க உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக சுவாமி தைரியமாய் எங்க காரியங்களை செய்யறதுக்கு அன்றைக்கு மகதலேனா மரியாள் தைரியமாய் வந்தா சுவாமி, இருட்டோட வந்தாப்பா. You recognize that. You showed yourself to her individually, ஒரு பர்சனலா you revealed yourself to her, Lord. ஆம் தகப்பனே, இந்த தைரியத்தை நீர் எதிர்பார்க்கிறீர்கள். எங்களுக்குள்ளும் அந்த விதமான தைரியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மா விசுவாசத்தோடு ஈடேற்றப்படுகிற காரியமாய் நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உமக்கு பிரியமில்லாம நாங்க போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அவநம்பிக்கை, சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் இதெல்லாவற்றையும் விட்டு எங்களில நீர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நீர் உதவி செய்யும். Help us to refocus, realign our lives according to your will, Lord. Yes, Father, help us. நாங்க எதையோ அலைன் பண்றோம், எதையோ நாங்க சரி செய்யறோம். எங்க வாழ்க்கையை நாங்க சரி செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க தாப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதம்,
ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வளர்ச்சி, குடும்ப ஆசீர்வாதம், மேன்மை, ஆண்டவரே இன்னும் தொழிலில மற்ற எல்லா காரியங்களிலும் அவரவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிட உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Annie. Thank you everyone. Thanks for joining. Thank you, ma'am. Thank you, Annie. Thank you. Thank Come you, back. ma'am. Thank Thank you. you, ma'am. God bless you. God bless you. Come back next week.